Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancyல chapter 8ல exercise sum number 7 பார்க்குறோம். From the following particulars of Raja Traders, prepare a bank reconciliation statement as on 31st January 2018. Raja Traders அக்கௌண்ட்டுக்கு பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போனா 31st January 2018க்கு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது பேலன்ஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் வந்து இருக்குது பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, 5000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எந்த மெத்தட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஃபார்மேட்டில் பாருங்கள், ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேங்க் பேலன்ஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்குது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பேங்க் புக் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ், பாசிட்டிவ் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், ஆப்போசிட் மெத்தட் யூஸ் பண்ணும். ஆப்போசிட் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஒரிஜினல் மெத்தட்னால் அவங்க ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மெட் படி தான் நம்ம வந்து ஒரிஜினல் மெத்தட், அதாவது பேலன்ஸ் as per கேஷ் புக்குக்கு, ஃபேவரபிள் பேலன்ஸ் கேஷ் புக்குக்கு அவங்க வந்து ஃபார்மெட் கொடுத்துட்டாங்க. இதே நம்ம வந்து ஆப்போசிட் மெத்தட் போடுறோம் அப்படின்னா ஆட் பண்ண வேண்டியதை லெஸ் பண்ண போகிறோம், லெஸ் பண்ண வேண்டியதை ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஈஸியான மெத்தட், இது ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு சம் போட்டிங்கன்னா வெரி வெரி ஈஸி. வாங்க சம் போடலாம். இப்போ வந்து ஹெட்டிங் எழுதிட்டு பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் as on 31st January 2018 எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ 5000 என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். செக் அமௌண்டிங் டு ₹800 had been recorded in cash book. கேஷ் புக்கில் 800 நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். as having been deposited into the bank, பேங்க்லேயும் வந்து 25th January 2018 அன்றைக்கே நம்ம வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். பட் வேர் என்டர்ட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆன் 2nd February 2018. அதாவது என்ன பண்ணிட்டாங்க, செக்கை வந்து இஷ்யூ பண்ணி அவங்க அமௌண்ட்டே என்ன பண்ணிட்டாங்க, கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பேங்க்கில் டெபாசிட்டும் பண்ணி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க வந்து என்ட்ரு பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதாவது 2nd February தான் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. நம்ம சம் போகிறது 31st January. ஓகேவா? அப்போது செக்கை வந்து டெபாசிட் பண்ணியாச்சு, ஆனால் கிளியர் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால் நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ட்ரு பண்ணாதனால நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கும். இப்போது இது ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். ஆட் ஐட்டத்தில் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமௌண்ட் ரிசீவ்ட் பை பேங்க் த்ரூ நெஃப்ட் மூலியமாக என்ன பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ 3000. ஆனால் கேஷ் புக்கில் ஒமிட் பண்ணிட்டாங்க, கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணவே இல்லை அவங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்குவோம். என்ட்ரு பண்ணாது கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணல அப்படின்னா ஒரிஜினல் மெத்தட் படி நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து ஆப்போசிட் மெத்தடாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கிறோம். செக் ரிசீவ் பை பேங்க் த்ரூ நெஃப்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3000. ஓகேவா? லெஸ் ஐட்டத்தில் போட்டிருக்கோம். ஏன்னா இது ஆப்போசிட் மெத்தட். ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால் இதை ஆட் பண்ணிப்போம். நம்ம வந்து செக்கை வந்து வாங்கிட்டோம், ரிசீவ் பண்ணிட்டோம், ஆனால் வந்து கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணலை, அதனால வந்து ஆட் பண்ணிக்குவோம் ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால். இது வந்து ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால லெஸ் பண்ணி காட்டுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். 2 செக் இஷ்யூட் ஃபார் 3000 and 2000 on 29th March 2018. நம்ம சம் போட்டுக்கிறது வந்து 31st January தான் நம்ம போடுறோம். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 29th March ஃப்யூச்சரில் தான் செக்கை இஷ்யூ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதனால் இந்த மந்தில் வந்து ஏதோ டேட்டு தப்பாக இருந்திருக்கு, ஜான்வரின்னு வரும்னு நினைக்கிறேன். அவங்க தப்பாக பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஒன்லி த ஃபஸ்ட்டு செக் இஸ் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். அதான் ஃபஸ்ட்டு செக் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? எல்லாத்துலேயும் என்ட்ரு பண்ணியாச்சு. இந்த செகண்ட் செக் தான் வந்து என்ன ஆகுது, ப்ரெசென்ட் ஆகாமல் இருக்குது. ஓகே, அவங்க கொடுத்துருக்காங்க. பட் 2 செக் இஷ்யூட் ஃபார் 3000 and 2000 அண்ட் 29th January 2018 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஒன்லி த ஃபஸ்ட்டு செக் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு, செகண்ட் செக் வந்து ப்ரெசென்ட் ஆகலைங்கிறாங்க. அப்போ ப்ரெசென்ட் ஆகாத செக்கை நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம் ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால். இப்போ ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் 2000. நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பே பண்ணுறோம். ஆன் மோட்டார் வெஹிக்கிள்க்கு 1000 பெய்ட் பை த பேங்க் as per ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போது ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால் இது நம்ம லெஸ் பண்ணி காட்டுவோம். இது வந்து ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால ஆட் ஐட்டத்தில் போட்டிருக்கோம்.
இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் 1000. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை 700. இப்போ அண்டர் கேஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கிரெடிட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. அண்டர் கேஷ் ஓவர் கேஷ்னால் இப்போது ரெசிப்ட் சைடு எங்கே போடுவோம்? டெபிட் சைடு ரெசிப்ட் போடுவோம், கிரெடிட் சைடு பேமெண்ட் போடுவோம். ரெசிப்ட் போடுவோமா? ரெசிப்ட்னா என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். கிரெடிட்னா பேமெண்ட்னா என்ன பண்ணுவோம்? லெஸ் பண்ணுவோம். இப்போ எந்த சைடு வந்து அண்டர் கேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு. கிரெடிட்டில் என்ன இருக்குது? பேமெண்ட் சைடு. பேமெண்ட் சைடு அண்டர் கேஷ்னால் மைனஸ் பண்ணுவோம் ஒரிஜினல் மெத்தடில். இது ஆப்போசிட் மெத்தடுங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓவர் கேஷ் அண்டர் கேஷ் நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. ஆட் ஐட்டத்தில் கிரெடிட் சைடு ஆஃப் கேஷ் புக் அண்டர் கேஷ் 700. நெக்ஸ்ட்டு சப்சிடி ரிசீவ் டைரக்ட்லி பை பேங்க் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நம்ம சப்சிடி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதை வந்து கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணலை. அப்போ ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால் இது என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி போடுவோம். இது ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதை வந்து லெஃப்ட் சைடத்தில் சப்சிடி ரிசீவ்னு 10,000 ஆட் லெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ண வேண்டிய ஐட்டமாக என்னென்ன இருக்குன்னா 800 + 1000 + 700 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2500 இருக்குது. 5000 + 2500 7500 கிடச்சிது. லெஸ் சைடில் பார்த்தீங்கன்னா 3000 2000 10,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15,000. அப்போ 7,500லேருந்து 15,000 லெஸ் பண்ணால் மைனஸில் 7,500 வரும். இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்? பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். இதே மைனஸில் வந்துச்சுன்னா ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு போடணும். இதே ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா வெறும் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு போட்டுருக்கலாம். இப்போ மைனஸில் வந்துருக்கிறதுனால ஓவர் டிராஃப்ட்னாலே நமக்கு கடன் தான். ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணுங்க. ஓகேவா? இந்த பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.